நீதிமானா மாறுவதற்கு அடிப்படை தகுதி என்ன? 2 பேர் ஜெபிக்கிறதுக்காக தேவாலயத்துக்கு வராங்க. அதில் ஒருத்தன் எப்படி ஜெபிக்கிறான்னா, நான் யாரு தெரியுமா? நான் தான் முதல்ல தசம பாகம் கொடுப்பேன், நான் தான் சர்ச்சில் உபவாச கூட்டத்தில் முதல்ல பங்கு பெறுவேன், ஆண்டவருக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே பேசுகிறான். ஆண்டவரே உங்களுக்காக நான் அதை பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்காக இதை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய என்னென்ன கிரிகைகள்லாம் செஞ்சானோ அதை எல்லாத்தையும் பெருமையாக ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே உங்கள் ஆலயத்துக்கு நான் ஃபேன் வாங்கி போட்டிருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் ஆலயத்துக்கு நான் மைக் செட் வாங்கி வச்சிருக்கிறேன், ஆண்டவரே பாருங்க அந்த கோபுரத்தை நான் தான் கட்டினேன், ஆண்டவரே மணி சர்ச்சில் நான் தான் வாங்கி வச்சேன், ஆண்டவரே இங்கே உட்காந்துருக்கிற பாயை நான் தான் வாங்கி வச்சேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா தான் செய்த கிரிகைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க, நம்ம செய்கிற கிரிகைகள் எல்லாம் அவர் ஆல்ரெடி கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். அது உண்மையா பொய்யா? நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவன் போய் எல்லா கிரியைகளும் பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒருத்தன் சர்ச்சுக்குள்ளே கூட வரலை, வெளியில் நின்றுக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே பாவியாகி என் மேலே நீங்கள் எப்படி இருக்கணும்? கிருபையாக இருக்கணும் ஆண்டவரே, நான் தகுதியே கிடையாது ஆண்டவரே. அப்போ அவனுக்குள்ள உணர்வின் ஆவி இருக்குது, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். உணர்வில்லாதவன ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் எதை உணர்றான் தெரியுமா? என்னதான் ஆண்டவருக்காக செஞ்சிருந்தாலும் ஒன்றும் பத்தாதியா, அவர் எனக்காக நிறைய செஞ்சுட்டு போயிட்டாரு, இன்னும் அவருக்காக நான் நிறைய செய்துக்கிட்டே இருக்கணும், நான் செஞ்சதெல்லாம் அவருக்கு சாதாரணம், நான் என்னமோ இதை செஞ்சுட்டு பெருமையை நான் தான் செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையை நான் பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே, இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் இன்னும் மாறலை ஆண்டவரேன்னு சொல்லி ஒருத்தன் வெளியில் நின்று தன்னை தாழ்த்துகிறான். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில் வேணா உள்ள வந்து பெருமையாக பேசினவனை தான் சிறப்பாக சொல்லுவோம். உபவாசம் போடுறீங்களா பிரதர்? சூப்பர் சூப்பர். 12 மணி நேரம் ஜெபம் நடத்துறீங்களா? இந்த பாஸ்டர் மாதிரி எந்த பாஸ்டரும் இருக்க மாட்டாங்கய்யா. என்னது நீங்கள் 30 நாள் ஜெப கூட்டம் நடத்துறீங்களா உபவாசத்தோட? ஐயோ பெரிய விஷயம் நாம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, நீ எதை செஞ்சாலும் அதில் தாழ்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவனிடத்துல தான் கிருபை என்ன செய்யும்? தங்கும். இப்போ ஆலயத்துக்கு வெளியில் நின்று தாழ்மையோடு ஜெபிச்சான்ல, அவன் தான் நீதிமான். இப்போ நீதிமான்கள்லாம் கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஏன்னா நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் நீதிமானாக்கப்படுவீர்கள். நீங்கள் தாழ்த்திட்டீங்கன்னா எல்லா மேன்மைகளும் உங்களை தேடி வரும். விளங்கிடுச்சா? என்ன, எனக்கு 10 பவுன் செயின் என் கழுத்தில் போட்டாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் 10 விரல மோதிரத்தை மாற்றினாலும், சிலர் மோதிரம் மாட்டினோன்னு இப்படியே திரிவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? என் கையில் மோதிரம் இருக்குது அப்படின்னு. செயினை கழுத்தில் போட்டதுக்கப்புறம் பட்டனை கழட்டி விட்டுருவாங்க. இப்படி ஏன்? செயினை 4 பேர் பார்க்கணும். காரில் போகிறதுனால பாதையே இல்லைனாலும் உடச்சி புடச்சி வீட்டுக்குள்ளே போய் முன்னாடி நிறுத்தணும். எதுக்கு? காரில் வந்திருக்கிறேன்னு பீத்துறதுக்காக. அப்போது சில பெருமைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்னைக்கு தாழ்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, காரா அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுயா, செயினா இதுவா சொல்கிறீ, இதை விட எனக்கு ஆண்டவர் தான் ஏன் முக்கியம், இதை ஒரு வாரமாக மறைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தான் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சு காட்டுவார். நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முன்மாதிரியாக நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதமும் எங்கிட்ட இருக்கணும், ஆனால் நாங்கள் எப்பொழுதும் போல் சாதாரணமாக இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வரணும் ஆண்டவரே. என் வீடு தான் அந்த தெருவிலே பெரிய வீடாக இருக்கணும், நான் தான் காஸ்ட்லியான காரில் போகணும், நான் தான் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும். ஆனால் மற்றவனோட பழகும்போது ரொம்ப எளிமையாக நான் பழகணும், ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். என்னை பார்க்கும்போதே ஐயோ அவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாரே அப்படின்னு. அப்போ நல்லா கவனிங்க, தாழ்மைங்கிறது எப்பொழுது நமக்குள்ளே இருக்கணும். பிசாசு நமக்குள்ளே பெருமையை கொடுத்து தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தடையை உண்டு பண்ணியிருக்கிறோம். ஆசீர்வாத தடை நீங்கட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. எவனோ ஒருத்தன் செய்வனை பண்ணிட்டான் பாஸ், அதான் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. எவனோ ஒருத்தன் பண்ணலை, உன் இருதயத்துக்குள்ளே தான் செய்வனை இருக்குது. என்ன செய்வனை? பெருமைங்கிற செய்வனை. கொஞ்சம் வந்துருச்சுன்னா போதும், நான் யாரும் தெரியுமா? அந்த பேச்சை என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். வெரி சிம்பிள், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உயர்த்தப்பட்ட. இன்றைக்கே நம்ம சர்ச்சில் இருக்கிற 50 பேரும் ஜெபம் பண்ண போகிறீங்க. 2024 நீங்கள் பெரிய முதலாளி ஆவீங்க. முதலாளியாகவே ஆனாலும் நீங்கள் தொழிலாளி மாதிரி தான் இருக்கணும்.
இருப்பீங்களா? பாஸ்டர், நான் உங்களை பார்க்க வந்து சேர் போட மாட்டிருக்கீங்க பாருங்க. நம்ம சுந்தரராஜனை கீழே உட்காந்துருக்கிறாரு, பார்த்தீங்களா? தெரியும் பாருங்க. அவர் முதலாளி தானே, ஆனால் எங்கே உட்காந்துருக்காரு? தரையில் உட்காந்துருக்கிறார். நான் அந்த 30 வருஷமாக அந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கேன். ஏய் தன்ராஜையா, கீழே இறங்கி உட்காரியா, நான் தான் உட்காரு அப்படின்னு அவர் சொல்லலை. அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாருன்னா பாருங்க, அவர் கிரியைகள் அதுதான். அந்த கிருபை நம்மளை நடத்திக்கிட்டே வரும். நீங்கள் உங்களை தாழ்த்தினாலே எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரும். ஆசீர்வாதம் வர 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 தலை உயர்ந்துடக்கூடாது, அதில் தான் கவனமாக இருக்கணும். இப்போ 2000 ரூபா சேலை கட்டியிருப்போம், 5000 ரூபா சேலையை கத்தர் கொடுத்துருப்பாரு. கொடுத்தோன்னே எல்லாத்துக்கிட்டே வந்து நான் 5000 ரூபா சேலை கட்டியிருக்கேன், 5000 ரூபா சேலை கட்டியிருக்கேன்னு காட்டக்கூடாது. இது இது வந்து கர்த்தர் கொடுத்ததுயா, இது சாதாரணம். என் கூட திருநெல்வேலிக்கு ஐயா நீங்களாம் போனீங்களே திருநெல்வேலிக்கு, அவர் எப்படி இருந்தார் அந்த மனுஷன்? என் காரில் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு. திருநெல்வேலிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே அந்த ரேடியேட்டர் ஹீட்டு காமிச்சிருச்சு. நான் யாரடா கூப்பிடலாம் நினச்சி அவருக்கு கால் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி சிவப்பு கலர் லைட் எரியுது, என்னன்னே தெரில, நீங்கள் அப்படியே காரை கொண்டுட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கன்னாரு. நான் காரை எடுத்துகிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே இப்போ காருக்குள்ளே என்ன ஊற்றணும்? தண்ணி ஊற்றணும். இப்போ நான் பார்த்தேன், ஐயா இருங்க நீங்கள் இதை திறந்து வச்சுருங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு என் சட்டையை பிடிச்சி இங்கே நில்லுங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு கப்பை, ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனார், கப்பை எடுத்துகிட்டு வந்தார். எந்த கப்பை? அந்த ஜக்கு, தண்ணி ஊற்றுற ஜக்கை. ஓடி ஓடி போய் அந்த ரேடியேட்டரை நிரப்புற வரைக்கும் அவர் ஓடி ஓடி ஊற்றுறார். யார்? அந்த வண்ணாரப்பேட்டைக்கு கீழே அவ்வளோ பெரிய இடம் அவர் இடம் தான், மொத்த இடம் ரோட்டு மேலே. அந்த சரவணா ஸ்டோருடைய கார் பார்க்கிங்கே இவர் இடத்துல தான் இருக்குது. அவர் யாருக்கு போய் ஊற்றுறாரு? சாதாரண நமக்கு ஓடி போய் தண்ணியை நிரப்புறாரு. அதில் ஒரு பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தாங்க. அவங்க திருப்பி காரை எடுத்துகிட்டு போகும்போது சொன்னாங்க, தம்பி நான் உன்னை கவனித்தேன் தம்பி, உங்களை தண்ணியே தூக்க விடாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னாங்க. அவங்க கவனிச்சு என்ற சொன்னாங்க அந்த வார்த்தையை. இதுதான் தாழ்மை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் தொழிலாளர்களோட நல்லா நெருங்கி பழகுங்க, நல்ல ஐக்கியமாங்க, எல்லாரோடையும் நீங்கள் க்ளோஸாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஏற்ற தாழ்வுங்கிறது உங்கள் மனதில் ஒரு நாள் கூட வரக்கூடாது. இந்த ஏற்ற தாழ்வு மட்டும் கர்த்தர் பார்த்துருந்தாருன்னா உங்களை பக்கத்தில் விட்டுருப்பாரா? முதல்ல அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் மட்டும் உயர்ந்தவராக இருந்தும் உங்களை நோக்கி பார்த்துருக்கிறார்ல, அப்போ நீங்களும் உயர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நோக்கி பார்த்து அவங்கள தூக்கி விடணும். இதுதான் நீதிமான். அதை விட்டுப்புட்டு நான் வெள்ளை சேலை கட்டியிருக்கிறேன், நான் நகையை பூரா கழட்டியிருக்கிறேன், நான் அந்நிய பாஷையில் 1.5 மணி நேரம் பேசுவேன், நான் ஜோம் பண்ணால் சர்ச்சை 2ஆக போயிடும், நான் பெரிய ஃபாதரு, நான் பிஷப்பு, இதெல்லாம் நீதிமானே கிடையாது. அவன் தாழ்த்துக்கிறவன் தான் நீதிமான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீதிமானாக இருந்தால் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். இந்த கிருபை என்னத்தை கொண்டு வரும்? ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை. தாவீது வர வர விருத்தி அடைந்தானே, அந்த நன்மைகளை கொண்டு வரும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே.